சாரா சேனல் பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாபினை பற்றி நான் ஒரு சில விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்கோம். அந்த பாபின் வந்து மிஷினில் கீழ்ப்பகுதியில் நம்ம பயன்படுத்தக்கூடியது. அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து அந்த பாபின்னா என்ன, அது எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது மட்டுமே மேலோட்டமாக பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங்கில் போகும்போது உங்களுக்கு அந்த நூல் கோர்க்கறது இது எல்லாமே சொல்லும்போது உங்களுக்கு அந்த பாபினால ஏற்படக்கூடிய ஃபால்ட் இது எல்லாமே வந்து ப்ராக்டிக்கலாக அதில் பார்த்துக்கலாம். இதில் பாபின்னா என்னங்கிறது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு டூல்ஸை பற்றியுமே நம்ம நிறைய தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் நீங்கள் ஒரு நாளைக்கு ஸ்டிச்சிங் பண்ணும்போது ஒரு டவுட் கேட்கும்போது ஒரு மெக்கானிக் கிட்டேயோ இல்லைன்னா வேற யாருக்கே நீங்கள் கேட்கும்போதோ அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, பாபின்ல வந்து ஒரு லூஸ் இருக்கு, இல்லைன்னா பாபின் இப்படி கரெக்டாக சுற்றுனீங்களா, இந்த பக்கம் போட்டிங்களா அப்படின்னு அவங்க கேட்கும்போது உங்களுக்கு அது தெரியாம போயிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். பாபின் வந்து கரெக்டான ஒரு பாபின் நம்ம யூஸ் பண்ணல அப்படின்னா கீழ் தையல் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா லூஸா இருக்கும், இல்லாட்டினா ரொம்ப டைட்டா இருக்கும். நீங்க மற்ற அந்த ஸ்க்ரூ அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்க என்னதான் செஞ்சாலுமே அதுல வந்து நிறைய வித்தியாசம் வரும். இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய தொந்தரவா இருக்கும். அப்புறம் கீழ் தையல் மட்டுமே சரியா வரல அப்படின்னாவே நீங்க உடனே கவனிக்க வேண்டியது பாபின் மட்டும்தான் நீங்க கவனிக்கணும். பாபின்ல போயிட்டு அதனுடைய டென்ஷன், அதனுடைய சைஸ் இது எல்லாமே கரெக்டா இருக்குதா, ஃபர்ஸ்ட் டென்ஷன் இது எல்லாமே கரெக்ட் பண்ணி தைச்சு பார்க்கணும். அதுக்குமே அந்த தையல் வந்து சரியா வரல அப்படிங்கிற பட்சத்துல பாபினுடைய உயரம் அந்த இது சைடு எல்லாமே பாத்தீங்கன்னா அது கரெக்டா இருக்குதா அப்படிங்கறது எல்லாமே நம்ம கவனிக்கணும். அது எல்லாமே கவனிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா தான் கீழ் தையல் வந்து சரி வரல அப்படிங்கும் போது அதை சரி பண்ணி முடியும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாபின். இதுதான் பாபின். இது வந்து நீங்க நிறைய டெய்லர் கடைங்களோ மற்றது எங்க வேணாலும் நீங்க பார்த்துருப்பீங்க, தெரிஞ்சிருக்கும். இது வந்து சாதாரணமா சின்ன மிஷினோட பாபின் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். சைட்ல ஃபுல்லா ஹோல்ஸ் இருக்கிற மாதிரியும், அதனுடைய நூல் சுத்தக்கூடிய ஏரியா பாத்தீங்கன்னா கொஞ்சம் அகலமாகவும், வட்டத்தோட அளவு பாத்தீங்கன்னா ஒரு மீடியமான ஒரு அளவா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பாபின்னா இப்படிதான் இருக்கும். நீங்க புதுசா கத்துக்கிறவங்களுக்கு பாபின் அப்படிங்கிறது வந்து ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்குது. அத்தனை தையல் மிஷினுக்கு தகுந்த மாதிரி நிறைய மாடல் இருக்கும். நான் வேணா இமேஜ்ல இதை காட்டுறேன் பாருங்க. இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாபின் அப்படிங்கிற விஷயம் வந்து இத்தனை விஷயங்கள் இருக்கு. ஆனா நீங்க இவ்வளவும் நம்ம யூஸ் பண்ண போறதும் கிடையாது. ஒரு மிஷினுக்கு நாம வாங்க போற மிஷினுக்கு என்ன சைஸ் பாபினோ அந்த பாபின் மட்டும்தான் நம்ம ரெகுலரா வாங்க போறோம். அதனால பாபின்னா என்ன, அது என்னென்ன சைஸ்லாம் இருக்குது, நம்ம மிஷினுக்கு அது வாங்கும்போது எப்படி பார்த்து வாங்குறது அப்படிங்கறத பத்தி தான் சின்ன சின்ன ஒரு நுணுக்கங்கள் தான். ஏன்னா ஒரு பாபின் நம்ம கடையில போய் கேட்ட உடனே சின்ன மிஷினா பெரிய மிஷினான்னு கேட்பாங்க. அப்புறம் நம்ம ஒரு பாபின் வாங்குவோம். அந்த ஏதாவது ஒரு மிஷின் சொன்னோம்னா அந்த மிஷினுக்கு உண்டான பாபின் வந்து இங்க பொதுவா எடுத்து கொடுத்துருவாங்க. ஆனா சின்ன மிஷினுக்கே நிறைய அளவுகள்ல பாபின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு முன்ன பின்ன மேட்ச் ஆகிட்டு இருக்கும். அது கரெக்டா செட் ஆகிக்கும். ஒரு சிலது செட் ஆகாது. அதனால பாபின் அளவுகள் எதை மென்ஷன் பண்ணி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்க பாபினுக்கு தகுந்த மாதிரி அங்க போய் பாபின் வந்து நீங்க வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ண முடியும். ஏன்னா மிஷினோட வரக்கூடிய 2-3 பாபினோடவே நம்ம நிறுத்திட முடியாது. நிறைய பாபின்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நிறைய நூல் சுத்தி அதை எல்லாமே மறுபடியும் அதை பிரிச்சு இன்னொரு நூல்ல சுத்த முடியாது. அதனால நம்ம அந்த பாபினை விட்டுட்டு அடுத்த பாபின் நூல் கம்மியா இருக்கிற பாபின் என்ன இருக்கோ அதை உருவிட்டு அதுல மறுபடியும் நம்ம நூல் சுத்தி தான் பிளவுஸோ சுடிதாரோ நம்ம தைக்க போறோம். அதனால பாபின் வந்து எதை பேஸ் பண்ணி அந்த அளவை வந்து கண்டுபிடிக்கிறது, எதனால அது இருக்கு அப்படிங்கறத ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கோங்க. இதுல சாம்பிளுக்கு ஒரு பாபினுடைய அந்த மார்க்கிங் வந்து எந்தெந்த அளவுகள் இருக்குது அப்படிங்கறத நீங்க கவனிங்க. மொத்தம் 3 சைஸ் வந்து இதுல நம்ம கவனிக்க வேண்டியது. அதாவது பாபினுடைய பக்கவாட்டுல இருக்கக்கூடிய அந்த வட்டத்தோட டயாமீட்டர், அதாவது குறுக்கு விட்டம், அந்த விட்டத்தோட அளவு எவ்வளவு அப்படிங்கிறது ஒரு அளவு இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பாபின் கேஸுக்குள்ள அது உள்ள பூதாதா அப்படிங்கறத நம்ம கவனிக்க முடியும். அதே மாதிரி சென்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சைடுலயே உங்களுக்கு அந்த பாபின் கேஸ்ல ரொட்டேட் ஆகக்கூடிய அந்த ஷாஃப்ட்டுக்கு நடுவுல இது வந்து பேரிங் மாதிரி யூஸ் ஆகும். அதனால அந்த வட்டமும் வந்து அந்த ஹோல்ஸ்க்குள்ள இது பூதக்கூடிய அளவுக்கு ஹோல்ஸ் கரெக்டான அளவா இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணணும். அதே மாதிரி சைட்ல நூல் சுத்தக்கூடிய ஏரியாவினுடைய அகலம் பாத்தீங்கன்னா பாபின் கேஸோட ஹைட்டு கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி தான். கிட்டத்தட்ட ஒரு எம்எம்க்குள்ள கம்மியா இருக்கிற அளவுக்கு அது இருக்கணும். அதோட அதிகமா இருந்துச்சு அப்படின்னா மிஷின்ல நம்ம பாபின் கேஸோட உள்ள போடும்போது பாபின் வந்து டைட்டா பிடிச்சிக்கும். நூல் நீங்க என்னதான் டென்ஷன் வச்சீங்கனாலுமே அந்த டென்ஷனுக்கு தகுந்த மாதிரி நூல் வராம இந்த பாபினுடைய டைட்டுக்கு தகுந்த மாதிரி அது விட்டு விட்டு வரும், இல்லாட்டினா நூல் கட் ஆயிரும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா
நூல் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கரெக்டான ஒரு லூஸ்ல அதுக்கு மேல வருதோ அப்பதான் தையல் வந்து சரியா இருக்கும். அதனால இந்த 3 அளவுகளும் பேஸ் பண்ணி தான் ஒரு பாபின் வந்து நாம என்ன அளவு அப்படிங்கிறது, சைஸு, ஸ்டைலு இது எல்லாமே நம்ம கண்டுபிடிப்போம். அதே போலதான் பாபினோட ஸ்டைல் பாத்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டைலா நாம ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய இதுல பாத்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டைலா பிரிச்சிருப்பாங்க. அந்த 3 ஸ்டைல்ல என்ன வித்தியாசம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கக்கூடிய விஷயம். நீங்க வாங்க போற பாபினை வந்து நீங்க கவனிச்சு வாங்கும்போது அது பயன்படும். மிஷின்ல ஏதாவது தையல்ல மற்றது ஏதாவது கோளாறு வந்துச்சு அப்படின்னா அந்த பாபின்ல இந்த குறிப்பிட்ட பகுதி எப்படி இருக்குது, அங்க எப்படி அமைப்பா இருக்குது அப்படிங்கிறத கவனிக்கிறதுக்கு இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இந்த 3 டைப்ல இந்த முதல்ல வந்து பாத்தீங்கன்னா எல் ஸ்டைல் வந்து ஒண்ணு இருக்கு. இந்த எல் ஸ்டைல்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் அந்த சைட்ல சொல்லக்கூடிய அந்த பக்கவாட்டுல இருக்கக்கூடிய அந்த ரவுண்டினுடைய விட்டம் குறுக்கு அளவு பாத்தீங்கன்னா 20.3 mm. 20 அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு 2 சென்டிமீட்டர் வந்துடும். 2 சென்டிமீட்டருக்கு கொஞ்சம் அதிகமா இந்த அகலம் வந்து இருக்கும். இப்ப ரீசெண்டா நம்ம பவர் மிஷின்ல யூஸ் பண்ணக்கூடியதுல எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த கிட்டத்தட்ட இந்த அளவு தான் இருக்கும். இத நீங்க கையில வச்சிருந்தீங்கன்னா அதை நீங்க ஒரு இரும்பு ஸ்கேல் வச்சு நீங்க அளந்து பாத்தீங்கன்னாவே தெரியும். 2 சென்டிமீட்டருங்கிறது 10 mm, 20 mm, 0.3 mm அது கணக்கு வச்சிருக்காங்க. அதனால இந்த அளவையும் வந்து இது வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா அவுட்ரு டு அவுட்ரு தான். ஏன்னா அப்பதான் வந்து பாபின் கேஸ்னுடைய இன்னர் அளவுக்கு இதுக்கும் நடுவுல வந்து ஒரு பேப்பர் போதுற அளவுக்கு கேப் வச்சுதான் வச்சிருப்பாங்க. அப்பதான் இது சுத்தும் போது சைட்ல எதுலையுமே மோதாம பாபின் வந்து கரெக்டா சுத்தும். அந்த குறிப்பிட்ட லூஸ் வந்து வச்சுதான் இது இருக்கும். கிட்டத்தட்ட இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பேரிங் உள்ள போட்டு சுத்துற மாதிரி தான் இது கணக்கு. அதனால இதனுடைய விட்டம் வந்து பாத்தீங்கன்னா 20.3 mm. இதை அப்படியே பார்த்துக்கோங்க. அதனுடைய நூல் சுத்தக்கூடிய ஏரியானுடைய அகலம் பாத்தீங்க அப்படின்னா 8.9 mm. அதாவது 8 mm. 1 சென்டிமீட்டருக்கும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அது 8.9 mm தான் இதனுடைய அகலமே இருக்கும். அப்படிங்கும் போது உங்களுக்கு நூல் வந்து சாதாரணமா இதனுடைய டயாமீட்டர் கொஞ்சம் இதா இருக்கிறதுனால உங்களுக்கு நூல் சுத்தக்கூடிய ஏரியாவில் வந்து அந்த மீட்டர் அளவு தான் இதில் வந்து கால்குலேஷன் பண்ணி தான் இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த வெயிட் அதில் இருக்கணும். ஃபுல் நூல் சுத்தும் போது அந்த பாபினுடைய வெயிட் எவ்வளவு இருக்குமோ அதை பேஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. மேக்சிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் சின்ன மிஷின்ல வெயிட் அதிகமா இருக்கிறதுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலையோ இல்லைன்னா இரும்புல குரோம் பாலிஷ் கொடுத்தோ அதுல இருக்கும். இந்த மாதிரி பவர் மிஷின் இதுல எல்லாம் ஸ்பீடா தைக்கக்கூடிய மிஷின்ல பாத்தீங்கன்னா பாபின் வந்து பாத்தீங்கன்னா அலுமினியத்துல கொடுத்துருப்பாங்க. அலுமினியத்துல ஏன் கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா அலுமினியத்துல உங்களுக்கு வெயிட் வந்து கம்மியான வெயிட்டாவும் இருக்கும். அதே போல உங்களுக்கு ஸ்பீடா சுத்தும் போது அதனுடைய இது வந்து டக்குன்னு போய் நிக்கிறது பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் ஓரளவுக்கு இது சரியா இருக்கும். இதே மெட்டலா இருந்துச்சுன்னா ஒரு 2 சுத்தி நிக்கிறது 3 சுத்து 4 சுத்தெல்லாம் சுத்த ஆரம்பிச்சிடும். வெயிட் அதிகமா இருந்ததுன்னா. வெயிட் கம்மியா இருக்கும் போது நூல் அந்த நம்ம சுண்டி இழுக்கும் போது அதனுடைய ரொட்டேஷன் ஸ்பீடு வந்து இதுல கரெக்டா ஈவனா வந்துட்டு இருக்கும். ரொம்ப ஸ்பீடா அது பாட்டுக்கு வேகமா போகாம கரெக்ட் பண்றதுக்கோசம் தான் அந்த மெட்டலும் பாத்தீங்கன்னா இதுல வெயிட் அதிகமா இருக்கக்கூடாது, ஆனா ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அலுமினியத்துல கொடுத்துருப்பாங்க. அலுமினியம் வந்து ஓரளவுக்கு வெயிட் கம்மியா இருக்கும், ஸ்ட்ராங்காவும் இருக்கும். ஹீட் அதிகமா வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு வெளியேற்றிடும். அந்த வேகமா சுத்தும் போது உராய்வுனால ஏற்படக்கூடிய அந்த ஹீட்டை வந்து உடனே வெளியே எடுத்துரும். அந்த இடத்துல காத்து ஆயில் மற்றது இதெல்லாம் படும்போது அந்த சூடு வந்து அதிகமா அங்க தங்காது. அதனால நூலினுடைய அந்த கட்டாகிற தன்மையும் வந்து இது கொஞ்சம் பாதுகாத்து வச்சுக்கும். அதனால இது எல்லாமே அனுபவ ரீதியா அவங்க வந்து தயாரிச்சு வச்சிருக்கிறது தான் இந்த சைஸினுடைய பாபின். இது வந்து ஏ ஸ்டைலு. ஏ ஸ்டைலுக்கும் எல் ஸ்டைலுக்கும் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்கும். அதனுடைய பக்கவாட்டுல இருக்கிறது பாத்தீங்கன்னா விட்டம் வந்து 20.3 mm எல் ஸ்டைல்ல. இதுலயும் பாத்தீங்கன்னா ஏ ஸ்டைல்லயும் பாத்தீங்கன்னா அதே 20.3 mm தான் அதனுடைய அகலமா வருது. ஆனா நூல் சுத்தக்கூடிய ஏரியா பாத்தீங்கன்னா எல்லுல வந்து 8.9 mm தான் அதனுடைய அகலம் இருக்குது. அதுல வந்து நூலினுடைய லென்த் வந்து கம்மியா தான் அதுல வைண்ட் பண்ண முடியும். அதுவே இந்த ஏ ஸ்டைல்ல பாத்தீங்கன்னா 11.7 mm வந்து இதனுடைய அகலம் இருக்குது. நூல் சுத்தக்கூடிய ஏரியாவை பாத்தீங்கன்னா அகலம் அதிகமா இருக்கும்போது உங்களுக்கு எல் ஸ்டைலை விட இதுல நூலினுடைய லென்த் மீட்டர் வந்து இதுல அதிகமா சுத்த முடியும். துணி தைக்கக்கூடிய நேரமும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான துணி லென்த் வரைக்குமே நம்மளால இதுல தைக்க முடியும்.
ஒரு டோட்டலா ஒரு ஒரு நாள் ஃபுல்லா நம்ம தைக்கும் போது பாபின் சுத்தக்கூடிய மெம்பர் வந்து கம்மியாகும். அதுல ஒரு 10 இது சுத்துறோம் அப்படின்னம்னா இதுல வந்து ஒரு 8 சுத்தினாவே போதும். ஒரு 2 இது வைண்ட் பண்றது வந்து இதுல கம்மி பண்ண முடியும். அந்த அளவுக்கு இது 2க்கு மேலேயே வந்து இத கம்மி பண்ண முடியும். தொடர்ச்சியா தைக்கிறவங்களுக்கு வந்து இதனுடைய வைண்டிங் டைமிங் வந்து கம்மியாகும். தைக்கக்கூடிய நூலினுடைய லென்த்தும் வந்து அதிகமா கிடைக்கும். இது வந்து எம் ஸ்டைலு. எம் ஸ்டைலுக்குமே அதுக்கு இதுக்கும் வித்தியாசம் வந்து பாத்தீங்கன்னா 2மே கொஞ்சம் கொஞ்சம் மாறுபட்டிருக்கும். ஏன்னா கொஞ்சம் தான் வித்தியாசம். இதுல ஒன்றும் பெருசா ஒரு வித்தியாசம் இருக்காது. கம்மியான அளவுக்குள்ள தான் இது வித்தியாசம் இருக்கு. அதனுடைய வட்டத்தோட விட்டம் பாத்தீங்கன்னா இது 20.5 mm. அதாவது 2 சென்டிமீட்டருக்கும் கொஞ்சம் அதிகமா இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. விட்டம் அகலமே வட்டத்தோட அகலம் பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதே மாதிரி நூல் சுத்தக்கூடிய ஏரியா பாத்தீங்கன்னா அது அதிகபட்சம் 11.7 mm இருந்தது. ஆனா அதனுடைய விட்டம் கம்மியா இருந்தது. இதுல விட்டம் அதிகமா இருக்குது. ஆனா நூல் சுத்தக்கூடிய ஏரியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 10 mm, அதாவது 1 சென்டிமீட்டர் தான் இதனுடைய அகலம் இருக்குது. அப்படிங்கும் போது இந்த ஏ ஸ்டைல்ல இருக்கிறனுடைய வைண்டிங் நூல் அளவுக்கு இதுவும் கிட்டத்தட்ட அதே அளவுக்கு இது கொள்ளளவு கூட இருக்கக்கூடிய அளவு தான் இதனுடைய பாபினுடைய அளவுமே அதே அளவுக்கு தான் கிட்டத்தட்ட வரும். ஆனா ஒரு மிஷினுடைய அந்த ரொட்டேஷன் ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரியும் அதனுடைய மிஷினுடைய அமைப்புக்கு தகுந்த மாதிரியும் சில விஷயங்கள் மாற்றங்கள் ஏற்படுத்தும் போது அந்த பாபின் கேஸினுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி இதனுடைய இது வந்து பார்த்து மாத்திருப்பாங்க. அது இல்லாம இண்டஸ்ட்ரியல் மற்றது இந்த மாதிரி டைப்புக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாவும் அந்த நூலினுடைய ரொட்டேஷன் ஸ்பீடு அதிகமா பாபினுடைய ஸ்பீடு அதிகமா இருக்கும்போது அதுல வரக்கூடிய சிக்கலை சரி பண்றதுக்காக அதனுடைய அளவுகள் அதிகப்படுத்துறது கம்மி பண்றது, அதனுடைய வெயிட் அதிகம் பண்றது கம்மி பண்றது, நூலினுடைய வெயிட் கொஞ்சம் குறைக்கிறது பண்றது, இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவங்க நிறைய சாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் ஒரு பாபின் வந்து தயாரிப்பாங்க. அதுல வர மிஸ்டேக்ஸ் எல்லாமே சரி பண்ணி தான் நமக்கு கொடுக்குறாங்க. அதனால நம்ம அவங்க அவ்வளவு தூரம் நுணுக்கமா அதை தயாரிக்கும் போது நம்ம பயன்படுத்தும் போது அந்த மிஷினுக்கு ஏற்ற கரெக்டான பாபினை போட்டு பயன்படுத்தும் போது மட்டும்தான் தையல் வந்து சரியா வரும். அதனால பாபின் செலக்ட் பண்ணி வாங்கும் போது தயவு செஞ்சு நம்ம கையில சாம்பிள் கொண்டு போங்க. அப்படி இல்லைன்னா மிஷினை வந்து ஒரு போட்டோ எடுத்து கையில எடுத்துட்டு போங்க. கடையில விற்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு மெக்கானிக்கல் மத்தில யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க கிட்ட கேட்டீங்கன்னாவே அவங்க அந்த மிஷினை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சரியான ஒரு இது கிடைக்கும். அந்த இதை வந்து அவங்க கிட்ட கொடுப்பாங்க. நீங்க வாங்கிட்டு வந்து போடும்போது உங்களுக்கு சரியா பொருந்தும் அது. அதனால இந்த பாபினுமே வந்து இந்த அளவுக்கு அதுல கவனிக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டைல்ல மட்டும்தான் இது. இப்ப எம் ஸ்டைல்ல பாத்தீங்கன்னா இது அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு சில பாபின்ஸ்ல வந்து புதுசா நீங்க வாங்கும்போது பாத்தீங்கன்னா பாபின் கேஸ்ல வந்து இது உள்ள வச்சிருப்பாங்க. இது ரொம்ப இது கரெக்டான ஒரு ப்ரெஷரை கொடுத்து அந்த பாபின் வந்து அந்த நேரா இழுக்கும் போது நம்ம சுண்டி சுண்டி இழுக்கும் போது அந்த நூல் வந்து ஊசியில வந்து ஒவ்வொரு தடவையும் உள்ள குத்தி வெளியே வரும்போது வேகமா இழுக்கும். அப்படி இந்த வேகமா இழுக்கும் போது பாபின் தன்னிச்சையா ஒரு சுத்து சுத்தும். அந்த சுத்துறத வந்து அத அந்த மேற்கொண்டு சுத்தாம அதை அப்படியே ஒரு பிரேக் பிடிச்ச மாதிரி அதை அப்படியே கொஞ்சம் சாஃப்டா அதை நிறுத்தி வைக்கிறதுக்காக தான் இந்த பயன்படுத்துறது. இதனுடைய இந்த பிளேட்டினுடைய அமைப்பு பாத்தீங்கன்னா வெளிப்பக்கத்துல இருக்கிற அந்த வட்டம் வந்து பாபின் கேஸோட பொருந்தி இருக்கும். நடுவுல இருக்கிற அந்த முக்கால் வட்டம் இருக்கிற அந்த ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா பாபினுடைய இன்னர் உள்பகுதிய லைட்டா தூக்குன மாதிரி இருக்கும். ஆனா இது பிரஸ் பண்ணீங்கன்னா உள்ள அமுங்குற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு சின்ன ஸ்ப்ரிங், ஒத்த ஸ்ப்ரிங் டைப் தான் இது. இந்த ஸ்ப்ரிங் வந்து நீங்க வெளியில இருந்து பாபினை அழுத்தும் போதே பாத்தீங்கன்னா உள்ள போய் வெளியே வர மாதிரி இருக்கும். அதனால அந்த பாபினுக்கும் அந்த மிஷினுடைய பாடிக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த கேப்பை வந்து சமமா கரெக்டா புடிச்சு கொடுக்கறது பாத்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் வந்து உள்ள கரெக்டா வேலை செய்யும். சப்போஸ் இது மிஸ் ஆயிருச்சு அப்படின்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மெல்லிசான கேன்வாஸோ இல்லைன்னா மெல்லிசான காட்டன் கிளாத்து இந்த மாதிரி ஒரு கிளாத்தை வந்து இதை ரவுண்டா அந்த பாபின் அளவோட ரவுண்டுக்கு கட் பண்ணி நடுவுல ஒரு ஹோல் போட்டு இதை உள்பக்கமா வச்சுட்டு அதுக்கு மேல பாபின் போடுவாங்க. அப்படி போட்டாலுமே ஓரளவுக்கு அது கரெக்டா அந்த சுருக்கம் இல்லாம கரெக்டா தையல் வந்து சரியா வரும். சப்போஸ் இந்த ஸ்ப்ரிங் மிஸ் ஆயிருச்சு அப்படின்னா அதே மாதிரி நீங்க பாபின் கேஸ் வாங்கும் போதுமே இந்த ஸ்ப்ரிங் வந்து அந்த பாபின் கேஸ்ல இருக்கா அப்படிங்கறதையும் கவனிச்சு பார்த்து வாங்குங்க. கழட்டி போடும்போது பண்ணும்போது இது விழுந்துச்சுனாலுமே இதை பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து பாபின் கேஸ்க்குள்ள வரக்கூடிய ஒரு ஸ்ப்ரிங்கி தான். இது எதுக்கு வருதுன்னு தெரியாம நாம் பாட்டு கூட்டி தள்ளிட்டோம் அப்படின்னம்னாலுமே அதுக்கு பதிலா நீங்க ஒரு துணிவோ கட் பண்ணி வச்சாகணும். அப்பதான் அந்த பாபினுடைய ரொட்டேஷன் ஸ்பீடு வந்து கண்ட்ரோலா வந்து அது உள்ள ஓடிட்டு இருக்கும். கீழ்த்தையில் வந்து நூல் கட் ஆகிறதோ இல்லாட்டினா
டைட்டாக லூஸாக மறுத்தது வரத்துக்கு காரணமும் இது இல்லாமல் போச்சுனாலுமே அதே மாதிரி வரும். இது இல்லைன்னா கட்டாயம் ரொம்ப லூஸாக சுற்றிட்டு இருக்கும். அந்த ஒவ்வொரு தடவையும் அந்த சுண்டி இழுக்கும் போது அந்த பாபின் வந்து சல்லு சல்லுன்னு ஏதாவது ஒரு பக்கம் மாற்றி 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 உள்ள சுற்றிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு கண்ணாப்பண்ணான்னு சுத்தாம அது ஒரு சீரான ஒரு வேகத்தில் சுத்துறதுக்கு கைட் பண்ணக்கூடிய ஸ்ப்ரிங்கி தான் இது. இதுவும் வந்து ஒரு முக்கியமான விஷயம் தான். இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பாபின் பத்தி ஓரளவுக்கு இதுல விளக்கம் தெரிஞ்சிருப்பீங்க. ஏன்னா இது வந்து ஒரு ரஃபா சொல்லி கொடுக்கறது தான். ஏன்னா ஒரு விஷயத்தை பத்தி ரொம்ப புதுசா கத்துக்கும் போது உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லும் போது உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடும், இல்லாட்டினா ஒரு பயம் ஏற்பட்டுரும். ஏன்னா இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, இது எல்லாமே நம்ம கத்துக்குவோமா, இது எல்லாமே மனசுல வச்சுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்துடும். அதனால முதல்ல ஒவ்வொரு பொருளும் என்னென்ன பொருள் இருக்கு, அது மேலோட்டமா என்ன தெரிஞ்சுக்கணுமோ அது மட்டும் தான் இப்ப சொல்லிட்டு வரோம். அதனுடைய டீப்பான சில விஷயங்கள் மட்டும் இன்னும் எதுவுமே நாங்க சொல்லல. இந்த விஷயத்தை இதை வந்து கவனிக்கணும் அப்படிங்கிற மேலோட்டமான விஷயங்கள் மட்டும்தான் இதுல சொல்லியிருக்கு. அந்த விஷயங்கள் பயன்படுத்தும் போதும் உங்க மிஷின்ல அந்த சில விஷயங்கள்ல வந்து ஃபால்ட், அது தவறுகள் ஏற்படும் போது இதை கவனிக்க சொல்லும் போது நீங்க அதை கவனிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு அது சரியா வரும். அதனால இந்த வீடியோஸ் வந்து ஒரு பாபினை பத்தியான வீடியோ. அடுத்த வீடியோ பாத்தீங்கன்னா நூல்கண்டை பத்தி நம்ம அடுத்தது பார்ப்போம். அதுல இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சில விஷயங்கள்லாம் அதுல உங்களுக்கு வேணா அதை சொல்றேன். ஏன்னா நூல்கண்டு வந்து சும்மா எடுத்து ஒரு நூல்கண்டை போட்டு தைக்கிறது அப்படிங்கிறது மட்டுமே கிடையாது. அந்த நூல்கண்டினுடைய விஷயங்கள் நிறைய இருக்குது. அந்த நூல்கண்டுல எப்படி எப்படிலாம் எந்தெந்த துணிக்கு தகுந்த மாதிரி நூல்கண்டு யூஸ் பண்ணணும், அதனுடைய ரோலிங் சைஸ் எப்படி இருக்குது, அந்த எந்த சைஸ் நூல் வந்து வாங்கும் போது அதுக்கு பயன்படுத்துறது அப்படிங்கிற நிறைய விஷயங்களை பத்தி நம்ம பார்ப்போம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அப்படியே பாருங்க. ஏன்னா இது வந்து ஒரு தனிப்பட்ட சின்ன வீடியோ மட்டும் கிடையாது, நூற்றுக்கணக்கான வீடியோ அதில் தொடர்ச்சியாக வரப்போகுது. அது இல்லாமல் உங்களுக்கு பிகினர்ஸ்ல இருந்து அவங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட வீடியோ அப்படிங்கிறனால உங்களுக்கு அளவு நாடாவில் இருந்து நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்க. ஒவ்வொன்றுலையும் பார்த்தீங்கன்னா 000 ஆரம்பிச்சு ஏபிசிடின்னு அதில் அப்படியே ஒவ்வொரு வெர்ஷனாக வரும். அதுக்கு அடுத்தது 001ல் ஏபிசிடின்னு வரும். அதனால அந்த நம்பர்ஸ் வந்து தம்ப்நெயிலில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அந்த 00A 00B அப்படிங்கிற ஆரம்பிக்கிறதுல இருந்து அது எல்லாமே கொஞ்சம் தெளிவாக பார்த்து அது பாருங்க, அப்போதான் விட்டு போகாது. அதனால நீங்க இப்போ தொடர்ச்சியா நீங்க பார்த்துட்டு வாங்க. கடைசியா வந்து உங்களுக்கு பிளேலிஸ்ட்ல ஒட்டுக்கா ஒரே விஷயத்துல இருந்து நீங்க அப்படியே கண்டினியூஸா நீங்க பார்க்குற அளவுக்கு நான் ரெடி பண்ணி தரேன். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.